ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதிலும் உள்ள கடைகள், வியாபார நிறுவனங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், மருத்துவமனைகளில் தமிழில் பெயர் பலகை வைத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி சோசியலிஸ்ட் ஜனதா கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கின்ற வணிக நிறுவனங்கள் அனைத்திற்கும் ஆணையிடு. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் சோசியல் ஜனதா கட்சி SJPC-யின் சார்பில் வணிகர்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என வலியுறுத்தி மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சோசியலிஸ்ட் ஜனதா கட்சியினுடைய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் தஞ்சை இளம்சிங்கம் தலைமை தாங்கினார். இதில் MR ரவிச்சந்திரன், SJPC-யினுடைய சென்னை மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மூத்த துணைத் தலைவர் MD ராமலிங்கம், SJPC-யினுடைய தலைமை நிலைய செயலாளர் லோகநாதன் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். தமிழக அரசு ஆணை, நீதிமன்ற காலக்கெடுவையும் மதிக்காமல் இன்று வரை தமிழில் பெயர் பலகை வைக்காததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழர் தன்னுரிமை இயக்கத்தினுடைய தலைவர் பாவலர் ராமச்சந்திரன் அவர்களும், தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் ML ரவி, ஜெய்சிங் கலைஞானி, SJPC-யினுடைய மத்திய சென்னை மாவட்ட தலைவர் ஜெயச்சந்திரன், சோசியலிஸ்ட் ஜனதா கட்சியினுடைய இளைஞரணி சீனிவாசன், ராஜு, SJPC-யினுடைய மாணவரணி முத்துக்குமார், உலக தமிழின பேரியக்க தலைவர் கரு சந்திரசேகர், மக்களுக்கான மக்கள் இயக்கம் பொதுச் செயலாளர் கார்த்திக் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சோசியலிஸ்ட் ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் தஞ்சை இளம்சிங்கம் அவர்கள் பேசும்பொழுது, நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும், ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் தமிழகம் முழுவதிலும் உள்ள கடைகள், வியாபார நிறுவனங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், மருத்துவமனைகள் எல்லாவற்றிலும் தமிழில் பெயர் பலகைகள் வைத்திட தமிழக அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் சென்னையில் காலம் காலமாக குடியிருந்து வரக்கூடிய ஏழை மக்களை, குடிசைவாசிகளை, ஆற்றுக்கரைகளில் வாழும் அடித்தட்டு மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தும் நிலை மாறி இனிவரும் காலங்களிலாவது தலைநகரில் உள்ள ஏழை பாழைகளை, குடிசைவாசிகளை அப்புறப்படுத்தக்கூடாது என்றும், அவர்களின் வாழ்வாதாரம் உள்ள வாழ்விடத்திலேயே தரமான தீப்பிடிக்காத வீடுகளை கட்டித்தரவும் சோசியலிஸ்ட் ஜனதா கட்சி கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். தமிழில் பெயர் பலகைகள் தமிழகம் எங்கும் தமிழக அரசு வைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அப்படி இல்லையெனில் மாநகராட்சி, மாவட்ட தலைநகரங்களில் போராட்டத்தை விரிவுபடுத்துவதெனவும், போராட்ட உத்திகளை மாற்றுவதெனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் தமிழில் பெயர் பலகை வைக்கவில்லை எனில் தமிழக அரசு கடைகளின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், அப்படியும் அவர்கள் தமிழில் பெயர் பலகை வைக்கவில்லை என்றால் மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்த இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆர்ப்பாட்டமானது சோசியலிஸ்ட் ஜனதா கட்சி முன்னெடுத்து நடத்துகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கம் தமிழகத்திலே, தமிழகம் பூராவும் வியாபாரம் நடத்துகின்ற வியாபார கடைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், மருத்துவமனைகள் எங்கு பார்த்தாலும் இங்கே வியாபாரத்தை நடத்தி கொண்டு அவர்கள் ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்திருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்ததை நாம் தவறென்று சொல்லவில்லை. அதிலே தமிழில் எந்த பெயர் பலகையிலும் இல்லை. தமிழகத்திலே வியாபாரம் செய்து கொண்டு, தமிழர்களிடம் வாழ்ந்து கொண்டு, தமிழர்களை சுரண்டி கொண்டு அந்த நிறுவனங்கள் தமிழில் பெயர் வைப்பதற்கு ஏன் அஞ்சுகிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள் என்று கேட்கிறோம். அதே நேரத்தில் தமிழக அரசு இதன் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறதா என்று சொன்னால் உத்தரவு போட்டிருக்கிறது, ஆணை போட்டிருக்கிறது. அந்த ஆணையின் மீது வியாபாரிகள் ஒரு தடை உத்தரவு வாங்கினார்கள். என்ன தடை உத்தரவு வாங்கினார்கள் என்றால், நாங்கள் பெயர் பலகையை எடுத்து திருப்பி மாற்றுவதற்கு, அதை சரி செய்வதற்கு காலம் வேண்டும் என்றார்கள். அந்த காலத்தையும் அவகாசத்தையும் கொடுத்தார்கள். அந்த கால அவகாசத்தையும் மீறி தமிழக அரசு சொன்ன ஆணையை மீறி இருக்கிறார்கள். நீதிமன்றம் சொன்ன கேடுகாலத்தையும் மீறி இருக்கிறார்கள். அதற்கு பிறகும் ஆங்கிலத்தில் பெயர் இருக்கிறது. ஆகவே தமிழில் பெயர் வைக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இருக்கிற பெயர்களை எல்லாம் எடுத்துவிட்டு தமிழில் பெயர் வைக்க வேண்டும். தமிழிலே பெயர் வைத்துவிட்டு ஆங்கிலத்திலே சிறியதாக நீங்கள் எழுதி கொள்வதிலே எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வருகிற ஆகஸ்ட் 15க்குள் இந்த பெயர் பலகையினுடைய பெயர்கள் மாற்றப்படவில்லை என்றால் நாங்கள் இந்த போராட்டத்தை விரிவுபடுத்தி தமிழகம் பூராவும் இருக்கிற மாநகராட்சி தலைநகரங்களிலும் மாவட்ட தலைநகரங்களிலும் தமிழ்நாடு சோசியலிஸ்ட் ஜனதா கட்சி SJPC சந்திரசேகர் பிரதமராக இருந்தார் அல்லவா, அதனுடைய அமைப்பு இந்த போராட்டத்தை வலுப்படுத்தும் என்று சொல்லி தமிழக அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்பதே எங்கள் கோரிக்கை. நன்றி, வணக்கம். வணிகர்கள் தமிழில் பெயர் பலகைகள் வைக்க கோரிய இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் தனசேகரன், K. சங்கர், வழக்கறிஞர் சிவஞான சம்பந்தன், ஜெபமணி மோகன்ராஜ்,
காக்கி மூர்த்தி, வேலு சுப்பராசர், யோகா பாலா, எஸ்ஜேபிசி வடசென்னையின் மாவட்டச் செயலாளர் பூக்கடை வாசு, மது ஒழிப்பு போராளி சுந்தர், விவசாயி ஜெயராமன், எஸ்ஜேபிசியினுடைய மகளிர் அணி தேன்மொழி, கலையரசி, திருமலை செல்வி, ஆர் லட்சுமி, முத்துமாரி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.